இந்த வீடியோல சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான் லேர்னிங் ப்ராசஸை ஒரு நியூமெரிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். இந்த பெர்செப்ட்ரானை 1957ல ரோசன்பால்ட்ன்றவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரானை மெயினாக பைனரி கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பைனரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ல 2 கிளாஸஸ் இருக்கும். இன்புட் இன்ஸ்டன்சஸோட கிளாஸ் லேபிளை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் இந்த பைனரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் டாஸ்க்குன்னு சொல்லுவோம். சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரானோட நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரில் ஒரு கம்ப்யூட்டேஷனல் லேயர் இருக்கும். இந்த கம்ப்யூட்டேஷனல் லேயரில் இருக்கிற கம்ப்யூட்டேஷனல் நோட்ஸ் 2 இம்பார்ட்டன்ட் கீ ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்: சம்மேஷன் அண்ட் ஆக்டிவேஷன். இந்த சம்மேஷனில் நம்மளோட இன்புட்ஸ் அலாங் வித் வெயிட்ஸ்லேருந்து ஒரு சம்டு வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். இந்த சம்டு வேல்யூவுக்கு ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஆக்டிவேஷன் அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுவோம். இந்த ஆக்டிவேஷன் அவுட்புட்டை தான் நம்ம ப்ரெடிக்டட் அவுட்புட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரெடிக்டட் அவுட்புட்டை வச்சு தான் நம்ம எரர் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த எரரை பேஸ் பண்ணி தான் நம்மளோட லேர்னிங் ப்ராசஸ் வெயிட்ஸ் அப்டேட் பண்ணும். சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரானோட நியூரல் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் மெக்கலோபிட்ஸ் நியூரான் மாடல்ல இருந்து தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மெக்கலோபிட்ஸ் நியூரான் மாடலுக்கும் சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மெக்கலோபிட்ஸ் நியூரான் மாடலோட இன்புட் சோர்ஸ் சிக்னல்ஸோட வெயிட்ஸை ப்ரீடிஃபைண்டாக நம்ம தான் அசியூம் பண்ணணும். இந்த லிமிட்டேஷன்ஸை தான் சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரானில் ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரானில் ஒரு பெர்செப்ட்ரான் லேர்னிங் ரூல் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூலை வச்சு இன்புட் சோர்ஸ் சிக்னலுக்கு தேவையான வெயிட்ஸை நியூரானே எரர் ரேட்டை பேஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வெயிட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிறதுனால சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரானால் ஒரு ப்ராப்ளமை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு தேவையான வெயிட்ஸை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான் வச்சு ஒரு ஆர் கேட் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான் ட்ரைனிங் ப்ரொசீஜரில் யூஸ் பண்ணுற பெர்செப்ட்ரான் லேர்னிங் அல்காரிதமோட ஸ்டெப்ஸை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் 1 by 1 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 1ல நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன டாஸ்க்கை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணணுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்கிற ப்ராப்ளமில் நம்மளோட டாஸ்க் ஆர் கேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். இந்த ப்ராப்ளமுக்கு நம்மளோட டேட்டா செட்டுன்னு பார்த்தோம்னா நம்மளோட ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள் தான் நம்மளோட டேட்டா செட்டாக இருக்கும். இந்த டேட்டா செட்டில் x1 x2ன்ற 2 இன்புட் ஆட்ரிபியூட் இருக்கும் அண்ட் y என்ற அவுட்புட் ஆட்ரிபியூட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நார்மல் ஆர் கேட் ட்ரூத் டேபிள்னு பார்த்தோம்னா x1 x2 0 0ன்னு இருக்கும்போது நம்மளோட அவுட்புட் 0ன்னு இருக்கும். 0 1ன்னு இருக்கும்போது நம்மளோட அவுட்புட் 1 அண்ட் 1 0ன்னு இருக்கும்போது நம்மளோட அவுட்புட் 1 1 1ன்னு இருக்கும்போது நம்மளோட அவுட்புட் 1. அதாவது எனி ஒன் இன்புட் வேரியபிள் 1ஆ இருந்தாலும் நம்மளோட அவுட்புட் 1ன்னு இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா. இந்த அவுட்புட் ஆட்ரிபியூட்ல எத்தனை நம்பர் ஆஃப் யூனிக் கிளாஸஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 2 யூனிக் கிளாஸஸ் இருக்கு, 0 or 1. ஸோ 2 கிளாஸ் ப்ராப்ளம் இதை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டெப் 1ல இதை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ நம்மளோட ப்ராப்ளம்ல என்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இன்புட் ஆட்ரிபியூட்ஸ், எது அவுட்புட் ஆட்ரிபியூட், அந்த அவுட்புட் ஆட்ரிபியூட்ல எத்தனை நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இருக்கு, இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ ஸ்டெப் 2ல நம்மளோட சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான் நெட்வொர்க்கு தேவையான பேராமீட்டர்ஸை இனிஷியலைஸ் பண்ணிப்போம். ஸோ பேராமீட்டர்ஸ்ன்றது என்னலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர்னு பார்த்தோம்னா எபோக்ஸ், அதாவது ட்ரைனிங் ஐட்ரேஷன்ஸ். எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் நம்மளோட பெர்செப்ட்ரானை நம்ம ட்ரெயின் பண்ண ட்ரை பண்ண போகிறோன்றது தான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ எபோக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒரு ஐட்ரேஷனுக்கு நம்ம இந்த சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரானை ட்ரெயின் பண்ண போகிறோன்றது மீனிங். ஸோ இந்த எபோக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் ட்ரைனிங் ஐட்ரேஷன்ஸை ஸ்பெசிஃபை பண்ணும். செகண்ட் பேராமீட்டர்னு பார்த்தோம்னா பயாஸ் இன்புட். ஸோ சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரானில் ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டேஷனல் நோடு இருக்கும் அண்ட் மெனி இன்புட்ஸ் இருக்கும். ஸோ ஜென்ரலாக பெர்செப்ட்ரானில் எவ்ரி கம்ப்யூட்டேஷனல் நோடுக்கு ஒரு பயாஸ் இன்புட் ஆட் பண்ணிப்போம். இந்த பயாஸ் இன்புட்டுக்கு நம்மளே ஒரு வேல்யூவை கான்ஸ்டண்ட்டாக அசியூம் பண்ணிப்போம். ஸோ நம்மளோட ஆர் கேட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளமுக்கு நம்ம ஒரு கம்ப்யூட்டேஷனல் நோட் வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஒரு பயாஸ் இன்புட் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பயாஸ் இன்புட்டுக்கு 1ன்ற வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பயாஸ் இன்புட் ஈக்குவல்ஸ் டு 1 நமக்கு.
அண்ட் தேர்ட் பேராமீட்டர்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் ரேட். இந்த லேர்னிங் ரேட்டை பொறுத்து தான் பெர்செப்ட்ரான் லேர்னிங் அல்காரிதம் வந்து எரர் வச்சு வெயிட்ஸ் அப்டேட் பண்ண போகுது. ஸோ இந்த லேர்னிங் ரேட் வந்து 0 to 1 எனி ரேஞ்ச் நம்ம செட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் டு 0 இருந்துச்சுன்னா ஸ்லோ கன்வர்ஜன்ஸ், அதாவது நம்மளோட லேர்னிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அண்ட் க்ளோஸ் டு 1 இருக்கும்போது ஃபாஸ்ட் கன்வர்ஜன்ஸ், நம்மளோட லேர்னிங் ட்ரைனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்போவுமே வந்து ஒரு நடுவில் மிட் வேல்யூவில் வந்து நம்ம செட் பண்ணிக்கிட்டோம்னா சேஃபாக இருக்கும். ஸோ 0.4 0.6 அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம செட் பண்ணிப்போம். நம்ம இந்த ப்ராப்ளமுக்கு வந்து 0.4 நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் ஃபோர்த் பேராமீட்டர்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வெயிட். ஸோ நம்ம எடுத்திருக்கிற சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரானில் 2 இன்புட்டும் ஒரு பயாஸ் இன்புட்டும் இருக்குது. ஸோ இந்த 2 இன்புட்டுக்கும் பயாஸ் இன்புட்டுக்கும் கரஸ்பாண்டிங்காக 3 வெயிட் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். W1 W2 W0. W1ம் W2வும் X1 X2ஓட வெயிட்ஸு, W0ன்றது வந்து பயாஸோட வெயிட். இந்த 3 வெயிட்டையும் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணிப்போம். இந்த வெயிட்ஸை தான் வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் பேஸ்ட் ஆன் தி எரர் ரேட் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ எந்த வெயிட்ஸ் வந்து நமக்கு கரெக்டான அக்யூரேட் ரிசல்ட்ஸ் கொடுக்குதோ அந்த வெயிட்ஸை தான் வந்து நம்ம வந்து ஃபைனல் வெயிட்ஸை வச்சு நம்ம நெட்வொர்க்ஸை ஃப்ரீஸ் பண்ணுவோம். பெர்செப்ட்ரான் லேர்னிங் அல்காரிதமோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து எரரை பேஸ் பண்ணி இந்த 3 வெயிட்ஸையும் அப்டேட் பண்ணி எந்த வெயிட்ஸுக்கு எந்த வேல்யூஸ் கொடுத்தோம்னா நமக்கு கரெக்டான கிளாசிஃபிகேஷன் ரிசல்ட்ஸ், அதாவது மினிமைஸ்ட் எரர் கிடைக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த பெர்செப்ட்ரான் லேர்னிங் அல்காரிதமோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ ஃபைண்டிங் தி சூட்டபிள் வேல்யூஸ் ஃபார் தீஸ் 3 வெயிட்ஸ்ன்றது தான் இந்த பெர்செப்ட்ரான் லேர்னிங் அல்காரிதமோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ இந்த ஸ்டெப் 2 முடிக்கும்போது parameters, அதாவது எபோக்ஸ், பயாஸ் இன்புட், லேர்னிங் ரேட், இன்புட் வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் வெயிட்ஸ், இந்த நெட்வொர்க் பேராமீட்டர்ஸையும் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஸ்டெப் 3ல ட்ரைனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரைனிங் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஃபார் ஈச் எபோக்ஸ் ஒவ்வொரு இன்புட் இன்ஸ்டன்சஸையும் நம்மளோட பெர்செப்ட்ரானில் இருக்கிற கம்ப்யூட்டேஷனல் நோடுக்கு நம்ம ஃபீட் பண்ணுவோம். இந்த கம்ப்யூட்டேஷனல் நோடில் 2 இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் பண்ணுவோம், சம்மேஷனும் ஆக்டிவேஷனும். ஸோ அந்த சம்மேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் ப்ராசஸ்க்கு ஃபாலோ பண்ணுற ஃபார்முலேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபார் ஈச் ஐட்ரேஷன் ஃபார் ஈச் இன்புட் இன்ஸ்டன்சஸ் ஃபஸ்ட்டு சம்மேஷன்ன்றதை நம்ம f(x)ன்னு ரெப்ரசென்ட் பண்ணோம்னா, ஸோ f(x) இஸ் ஈக்குவல் டு x1 இன்டூ W1 ப்ளஸ் x2 இன்டூ W2 ப்ளஸ் பயாஸ் இன்டூ W0. ஸோ x1 xன்றது ஆர் கேட்டோட இன்புட்ஸ், பயாஸ்ன்றது பயாஸ் இன்புட், W1 W2 W0ன்றது வெயிட்ஸ் ஆஃப் x1 x2 அண்ட் தி பயாஸ். ஸோ இப்போ நமக்கு f(x) சம்டு வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த சம்டு வேல்யூவை யூஸ் பண்ணி தான் இந்த கம்ப்யூட்டேஷனல் நோடோட அவுட்புட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். இந்த அவுட்புட்டை வந்து நம்ம ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் ஜென்ரேட் பண்ணுவோம். இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லும்போது நிறைய ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு யூனிட் ஸ்டெப் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், சிக்மாய்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ப்ராப்ளமில் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தான் எடுத்துக்கிறோம். நம்மளோட ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை நம்ம வந்து இப்போ டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ ஒய் அவுட்ன்றது ஆக்டிவேஷன். ஸோ f(x) வந்து கிரேட்டர் தேன் 0வா இருந்தால் நம்மளோட ஒய் அவுட் வந்து 1ன்னு சொல்லுவோம். f(x) வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்தால் நம்மளோட ஒய் அவுட் வந்து 0ன்னு. ஸோ இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை தான் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒய் அவுட் அவுட்புட்டை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்டெப் 3ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்மளோட வெயிட்டை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெயிட் அப்டேஷனுக்கு மெயின் வந்து எரர் கால்குலேஷன். ஸோ இந்த எரர் எப்படி கம்ப்யூட் பண்ணுவோம்னா, நம்மளோட ப்ரெடிக்டட் அவுட்புட் வந்து நம்மளோட ஆக்டிவேஷன் அவுட்புட் தான். ஸோ அதாவது ஒய் அவுட்ன்றது தான் நம்மளோட ப்ரெடிக்டட் அவுட்புட். ஆக்சுவல் அவுட்புட்ன்றது நம்மளோட ட்ரூத் டேபிளில் இருக்கிற ஒய் காலம். ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இன்புட் இன்ஸ்டன்சஸ் நமக்கு ஆக்சுவல் அவுட்புட்டும் கிடைச்சிரும், நம்மளுக்கு ப்ரெடிக்டட் அவுட்புட்டும் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ எரர்ன்றது ஒய் மைனஸ் ஒய் அவுட்னு நம்ம சொல்லுவோம், அதாவது ஆக்சுவல் மைனஸ் தி எஸ்டிமேட்டட். ஸோ இதை வச்சு நம்ம எரர் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த எரரை வச்சு தான் இந்த பெர்செப்ட்ரான் லேர்னிங் ரூலோட வெயிட் அப்டேஷன் ஃபார்முலாவை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். வெயிட் அப்டேஷன் ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ W1ன்றது வெயிட் ஃபார் x1. ஸோ இந்த வெயிட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும்னா, ஸோ நியூ W1 இஸ் ஈக்குவல் டு ஓல்டு வெயிட் W1 ப்ளஸ் லேர்னிங் ரேட் இன்டூ தி எரர் இன்டூ தி இன்புட். ஸோ W1ஓட அசோசியேட்டான இன்புட் வந்து x1, ஸோ இன்டூ x1. ஸோ அதோட ஃபார்முலேஷன் W1 இஸ் ஈக்குவல் டு W1 ப்ளஸ் லேர்னிங் ரேட் L இன்டூ எரர் இன்டூ x1. ஸோ x1ன்றது the input associated with W1.
அதே மாதிரி இப்போ W2வையும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ W2 இஸ் ஈக்குவல் டு W2 ப்ளஸ் L இன்ட்டு எரர் இன்ட்டு X2. ஸோ இப்போ நம்ம பயாஸ் வெயிட்ஸையும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். W0 ஈக்குவல் டு ஓல்டு W0 ப்ளஸ் லேர்னிங் ரேட் L இன்ட்டு எரர் இன்ட்டு பயாஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட வெயிட் அப்டேஷன் ஃபார்முலா. ஸோ பெர்செப்ட்ரான் லேர்னிங் அல்காரிதமோட இந்த 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸை வச்சு தான் இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த அல்காரிதமை பேஸ் பண்ணி ஆர்கேட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எப்படி ஒரு சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு டேபிள் வரைஞ்சிக்கலாம். இந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸில் நம்மளோட இன்புட் ஆட்ரிபியூட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த ஆர்கேட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நமக்கு X1 X2ன்றது தான் 2 இன்புட் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ X1 X2ஓட வேல்யூவை நம்ம ட்ரூத் டேபிள்லேருந்து எடுத்து எழுதிக்கலாம். அண்ட் தேர்ட் காலமில் பயாஸ் இன்புட். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம பயாஸ் இன்புட் 1ன்னு செட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டேட்டா இன்ஸ்டன்சஸ்க்கும் நம்ம 1ன்ற பயாஸ் இன்புட்டாக செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் காலமில் நம்மளோட ட்ரூத் டேபிளில் இருந்து நம்மளோட இன்புட் காம்பினேஷனுக்கு இருக்க அவுட்புட்டை வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஆர்கேட்டில் எனி 1 இன்புட் இன்ஸ்டன்ஸ் வந்து 1 வேல்யூவாக இருக்கும்போது அதோட அவுட்புட் வந்து 1ஆக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட ஒய் வேல்யூவை நம்ம ட்ரூத் டேபிள்லேருந்து எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்மளோட 5th காலம் 6th காலம்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறது. ஸோ 5th காலம்ன்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற ஒய் அவுட்டு. அண்ட் 6th காலம்ன்றது அதை பேஸ் பண்ணி நம்ம எரர் கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் W1 W2 W0ன்றது வந்து நம்ம அப்டேட் பண்ணுற வெயிட்ஸ். இப்போ W1 W2 W0ன்றது வெயிட்ஸ் ஆஃப் X1 X2 அண்ட் பயாஸ். இந்த வெயிட்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இனிஷியலாக 0.2 0.3 -0.5 ரேண்டமாக அசைன் பண்ணிடுறோம். இப்போ இந்த அசம்ஷன் வந்து நம்ம ரேண்டமாக தான் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட வெயிட் இனிஷியலைசேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் ஒவ்வொரு ஐட்ரேஷனில் நம்ம இன்புட்ஸை வந்து சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரானில் ஃபீட் பண்ணும்போது இந்த வெயிட்ஸை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த வெயிட்ஸை அப்டேட் பண்ணுறதோட மெயின் ரீசனே வந்து என்னென்னா, ஸோ சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரானில் இந்த வெயிட்ஸோட இன்வால்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா நம்ம ஈச் அண்ட் எவ்ரி இன்புட்டுக்கு இந்த வெயிட்ஸ் ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் அவுட்புட் கம்ப்யூட் பண்ணுறோம். ஸோ இந்த வெயிட் ஃபேக்டரில் என்ன பாசிபிள் வேல்யூஸ் வந்து நம்மளோட அவுட்புட்டை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுன்றது தான் இந்த சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரானோட கான்செப்ட். இப்போ நம்ம ட்ரைனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ட்ரைனிங் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் இன்புட் இன்ஸ்டன்ஸை இப்போ எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்புட் இன்ஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா X1 = 0, X2 = 0. இந்த இன்புட் இன்ஸ்டன்ஸுக்கு அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ X1 = 0, X2 = 0, பயாஸ் இன்புட் வந்து is equal to 1. அண்ட் வெயிட்ஸ் இனிஷியல் வெயிட்ஸ் வந்து நம்ம W1 W2 W0க்கு வந்து W1 = 0.2, W2 = 0.3, W0 = -0.5 நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம அவுட்புட் கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த இன்புட் இன்ஸ்டன்சஸை நம்ம கம்ப்யூட்டேஷனல் நோடுக்கு வந்து ஃபீட் பண்ணுவோம். இந்த கம்ப்யூட்டேஷனல் நோட் தான் வந்து இந்த அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ண போகுது. ஸோ இந்த கம்ப்யூட்டேஷனல் நோட் எப்படி இந்த அவுட்புட் ப்ரெடிக்ஷன் ப்ராசஸை செய்யுதுன்னா 2 இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் பண்ணி தான், சம்மேஷனும் ஆக்டிவேஷனும். இந்த சம்மேஷனுக்கு நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்முலா ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ சம்மேஷன் வந்து f(x) = x1 × W1 + x2 × W2 + x0 × W0. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் வந்து X1 = 0, X2 = 0 இல்லையா? ஸோ நம்ம அந்த செட் பண்ண எல்லா வேல்யூஸும் இந்த ஃபார்முலேஷனில் அப்ளை பண்ணலாம். ஸோ f(x) is equal to 0 × 0.2 + 0 × 0.3 + 1 × -0.5. ஸோ இதை கம்ப்யூட் பண்ணோம்னா நமக்கு வந்து f(x) வந்து -0.5 வருது. ஸோ இது வந்து நம்மளோட சம்மேஷன் ப்ராசஸ் இன்சைட் கம்ப்யூட்டேஷனல் நோடு. இப்போ இந்த சம்மேஷன் முடிஞ்ச உடனே இந்த சம்மோட வேல்யூக்கு மேலே நம்ம ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுவோம். இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்லேருந்து வர அவுட்புட் தான் வந்து நமக்கு வந்து ப்ரெடிக்டட் அவுட்புட். ஸோ இதை நம்ம ஒய் அவுட்டுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இந்த ப்ராப்ளமில் நம்ம என்ன ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம்னா ஸ்டெப் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். நம்மளோட சம்டு வேல்யூ f(x) வந்து greater than 0 இருக்கும்போது நம்மளோட y அவுட் வந்து 1ன்னு நமக்கு கிடைக்கும். நம்மளோட சம்டு ஆக்டிவேஷன் வேல்யூ f(x) வந்து less than equal to 0 இருக்கும்போது நமக்கு y அவுட் வேல்யூ 0 இருக்கும். ஸோ இந்த யூனிட் ஸ்டெப் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை தான் வந்து நம்ம அவுட்புட் ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ நமக்கு கிடைச்சிருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து -0.5. ஸோ நமக்கு வந்து இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணோம்னா நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் -0.5 வந்து இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளோட ப்ரெடிக்டட் அவுட்புட் அதாவது ஒய் அவுட்ன்றது நமக்கு 0ன்னு கிடைக்கும். நம்மளோட ஆக்சுவல் அவுட்புட்டை ஒய்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணோம். இப்போ நமக்கு ஒய் அவுட்ன்றது வந்து ப்ரெடிக்டட் அவுட்புட். ஸோ இந்த ப்ரெடிக்டட் அவுட்புட் நமக்கு வந்து ஒய் அவுட் 0ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து வெயிட் அப்டேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் எரர் கம்ப்யூட் பண்ணோம்னா நம்மளோட ஆக்சுவல் அவுட்புட் வந்து ஒய் அண்ட் ப்ரெடிக்டட் அவுட்புட் வந்து ஒய் அவுட். நம்மளோட ட்ரூத் டேபிள் ரெஃபரன்ஸில் இந்த இன்புட் இன்ஸ்டன்ஸ் x1 ஈக்குவல் டு 0, x2 ஈக்குவல் டு 0க்கு நம்மளோட y வந்து 0ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ஒய் அவுட்டும் 0ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ எரர் வந்து இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் அவுட். இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து எரர் 0ன்னு நமக்கு கிடைக்கும். இந்த எரரை பேஸ் பண்ணி தான் வந்து பெர்செப்ட்ரான் லேர்னிங் ரூலில் வெயிட் அப்டேஷன் நடக்கும். ஸோ இந்த வெயிட் அப்டேஷன் ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம். ஸோ x1ஓட வெயிட்ஸ் w1 அப்டேட் பண்ணோம்னா அதோட ஃபார்முலேஷன் வந்து w1 ஈக்குவல் டு w1 ப்ளஸ் த லேர்னிங் ரேட் இன்டூ தி எரர் இன்டூ தி இன்புட் அதாவது x1. ஸோ வெயிட் அப்டேஷன் ஃபார்முலாவில் பார்த்தோம்னா நியூ வெயிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு வெயிட்ஸ் ப்ளஸ் தி லேர்னிங் ரேட் இன்டூ எரர் இன்டூ தி இன்புட்ஸ். ஸோ இந்த எரர்ன்றது ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரில் இந்த செகண்ட் டெர்மினாலஜியில் வரதுனால எரர் 0வாக இருந்துச்சுன்னா இந்த ஹோல் டேர்மும் நமக்கு வந்து 0வாயிரும். ஸோ அதனால நம்மளோட நியூ வெயிட் வந்து இஸ் ஈக்குவல் டு ஓல்டு வெயிட்னு நமக்கு கிடைச்சிரும். இப்போ நமக்கு ஆக்சுவல் அவுட்புட்டும் ப்ரெடிக்டட் அவுட்புட்டும் சேமாக இருந்துச்சுன்னா அதாவது எரர் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அங்கே வெயிட் அப்டேஷனே நடக்காது. ஸோ நம்ம வெயிட் அப்டேஷன் ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை போட்டோம்னாலும் நமக்கு எந்த சேஞ்சஸும் வெயிட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அதே வெயிட்ஸ் தான் நமக்கு w1, w2, w0க்கு கிடைக்கும். அதை நம்ம இந்த ஃபார்மலைசேஷனில் அப்ளை பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ w1ல நம்ம அப்ளை பண்ணோம்னா w1 இஸ் ஈக்குவல் டு 0.2 ப்ளஸ் 0.4 இன்டூ எரர் 0ன்னு நமக்கு இங்கே கிடைக்கிறதுனால அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்து எல்லாமே வந்து 0 ஃபார் x1. ஸோ நம்ம வந்து இந்த 0 இன்புட் இன்ஸ்டன்ஸை ஃபீட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்க வெயிட்ஸ் வந்து த சேம் ஓல்டு வெயிட்ஸ் தான். ஸோ 0.2, 0.3, -0.5 இது அப்படியே வந்து அந்த ரோலை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம அந்த ட்ரைனிங் ப்ரொசீஜரில் செகண்ட் இன்புட் இன்ஸ்டன்ஸை கம்ப்யூட்டேஷனல் நோடுக்குள்ளே ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் இன்புட் இன்ஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது x1 ஈக்குவல் டு 0, x2 ஈக்குவல் டு 1, பயாஸ் ஈக்குவல் டு 1, லேர்னிங் ரேட் வந்து 0.4, w1, w2, w0. இப்போ w1, w2, w0 நமக்கு சேஞ்சே ஆகாதனால சேம் w1 ஈக்குவல் டு 0.2, w2 ஈக்குவல் டு 0.3, w0 ஈக்குவல்ஸ் டு -0.5. ஸோ அதே வெயிட்ஸை வச்சு தான் இந்த செகண்ட் இன்புட் இன்ஸ்டன்ஸுக்கும் நம்ம அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கம்ப்யூட்டேஷனல் நோடில் இந்த இன்புட் இன்ஸ்டன்ஸை ஃபீட் பண்ண உடனே பண்ணுற ரெண்டு ப்ராசஸாக பண்ணலாம், சம்மேஷனும் ஆக்டிவேஷனும். சம்மேஷன்ன்றது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 இன்டூ w1 ப்ளஸ் x2 இன்டூ w2 ப்ளஸ் பயாஸ் இன்டூ w0. இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இன்டூ 0.2 ப்ளஸ் 1 இன்டூ 0.3 ப்ளஸ் 1 இன்டூ -0.5. இப்போ இதை கம்ப்யூட் பண்ணோம்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு -0.2 கிடைக்கும். ஸோ இந்த சம்டு வேல்யூக்கு நம்ம ஆக்டிவேஷன் அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து -0.2 கிடைச்சிருக்கு. ஸோ லெஸ் தேன் 0. இப்போ நம்மளோட ஒய் அவுட்டுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 0ன்னு கிடைச்சிரும். நம்மளோட டேட்டா செட்டை ரெஃபர் பண்ணோம்னா நம்ம இந்த இன்புட் இன்ஸ்டன்ஸ் x1 ஈக்குவல் டு 0, x2 ஈக்குவல் டு 1க்கு நம்மளோட ஆக்சுவல் அவுட்புட் y வந்து 1ன்னு இருக்கு. நமக்கு இப்போ ப்ரெடிக்ட் ஆன அவுட்புட் வந்து 0ன்னு இருக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி எரர் கால்குலேட் பண்ணோம்னா எரர் இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் y அவுட், தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0. எரர் வந்து 1ன்னு இருக்கு. ஸோ பெர்செப்ட்ரான் லேர்னிங் ரூல் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த எரர் வந்து when there is an error, அதாவது when your actual output வந்து is not equal to the predicted output அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு எரர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம கண்டிப்பாக வெயிட் அப்டேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம அந்த வெயிட் அப்டேஷன் ஃபார்முலேஷன் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ w1 is equal to w1 லேர்னிங் ரேட் இன்டூ த எரர் இன்டூ x1. இப்போ நமக்கு இங்கே எரர் வந்து 1ன்னு வருது. ஸோ இந்த வெயிட் அப்டேஷன் ஃபார்முலாவில் அதை அப்ளை பண்ணோம்னா w1 is equal to the old w1 அதாவது 0.2 ப்ளஸ் லேர்னிங் ரேட் 0.4 இன்டூ எரர் வந்து 1ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 1 இன்டூ x1 0 ஈக்குவல் டு 0.2. இதே மாதிரி நமக்கு w2 இஸ் ஈக்குவல் டு த ஓல்டு w2 ப்ளஸ் த லேர்னிங் ரேட் இன்டூ எரர் இன்டூ x2. ஸோ அதுக்கு வந்து w2 இஸ் ஈக்குவல் டு 0.3 ப்ளஸ் 0.4 இன்டூ 1 இன்டூ 1 அப்படின்னு நம்ம போட்டோம்னா நமக்கு 0.7ன்னு கிடைக்கும்.
நம்மளோட பயாஸ் வெயிட்ஸையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ W0 is equal to W0 plus learning rate into error into bias. So W0 is equal to minus 0.5 plus 0.4 into 1 into 1 that is equal to minus 0.1. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற நியூ வெயிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்மளோட நியூ வெயிட்ஸ் W1 வந்து 0.2, நம்மளோட அப்டேட்டட் வெயிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா W1 வந்து ஈக்குவல்ஸ் டு 0.2, W2 வந்து இஸ் ஈக்குவல் டு 0.7, W0 வந்து இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.1. செகண்ட் இன்புட் இன்ஸ்டன்ஸில் நமக்கு கிடைச்ச f of x, y out, எரர் வேல்யூ அண்ட் த நியூ வெயிட்ஸை நம்மளோட டேபிளில் ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட தேர்ட் இன்புட் இன்ஸ்டன்ஸை நம்மளோட கம்ப்யூட்டேஷனல் நோடுக்குள்ளே ஃபீட் பண்ணலாம். ஸோ தேர்ட் இன்புட் இன்ஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா x1 ஈக்குவல் டு 1, x2 ஈக்குவல் டு bias equal to 1, learning rate வந்து is equal to 0.4. நம்மளோட நியூ வெயிட்ஸ் நமக்கு கிடைச்ச நியூ வெயிட்ஸ் வந்து W1 equal to 0.2, W2 equal to 0.7, W0 equal to minus 0.1. ஸோ இந்த தேர்ட் இன்புட் இன்ஸ்டன்ஸை கம்ப்யூட்டேஷனல் நோடுக்குள்ளே நம்ம ஃபீட் பண்ணும்போது அதே சம்மேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ சம்மேஷன் f of xன்னு நம்ம பார்த்தோம்னா f of x is equal to the input x1 into W1 plus x2 into W2 plus bias into W0. ஸோ இதில் நம்ம வேல்யூஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணோம்னா நம்மளோட f of x வேல்யூ வந்து is equal to 1 into 0.2 plus 0 into 0.7 plus 1 into minus 0.1. ஸோ இதை கம்ப்யூட் பண்ணும்போது நமக்கு 0.1 கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஆக்டிவேஷன் அவுட்புட் ஜென்ரேட் பண்ணலாம். நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருக்கிறதுனால நம்மளோட ஆக்டிவேஷன் அவுட்புட் வந்து ஒய் அவுட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட ப்ரெடிக்டட் அவுட்புட். ஸோ இப்போ நம்ம ட்ரூத் டேபிளில் ரெஃபர் பண்ணோம்னா நம்மளோட இந்த இன்புட் இன்ஸ்டன்ஸ் x1 ஈக்குவல் டு 1, x2 ஈக்குவல்ஸ் டு 1க்கு நம்மளோட ஆக்சுவல் அவுட்புட் வந்து 1ன்னு கிடைக்குது. அதே மாதிரி நம்மளோட ப்ரெடிக்டட் அவுட்புட்டும் வந்து நமக்கு 1ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஆக்சுவல் அவுட்புட்டும் ப்ரெடிக்டட் அவுட்புட்டும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதுக்கு எரர் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு 0ன்னு தான் கிடைக்கும். ஸோ எரர் 0வாக இருந்தாலே நோ வெயிட் அப்டேஷன். ஸோ அதனால வந்து நான் நோ எரர், ஸோ நோ வெயிட் அப்டேஷன் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட வெயிட்ஸ் W1 ஈக்குவல் டு 0.2, W2 ஈக்குவல் டு 0.7, W0 ஈக்குவல் டு மைனஸ் 0.1 தான் வந்து ஃபோர்த் இன்புட் இன்ஸ்டன்ஸுக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ ஃபோர்த் இன்புட் இன்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ x1 ஈக்குவல் டு 1, x2 ஈக்குவல் டு 1, bias ஈக்குவல் டு 1, learning rate L equal to 0.4, W1 equal to 0.2, W2 equal to 0.7, W0 equal to minus 0.1. ஸோ இதுக்கு வந்து இந்த ஃபோர்த் இன்புட் இன்ஸ்டன்ஸை கம்ப்யூட்டேஷனல் நோடுக்குள்ளே ஃபீட் பண்ணும்போது நமக்கு சம்மேஷனும் ஆக்டிவேஷனும் ப்ராசஸ் பண்ணும். சம்மேஷன் ப்ராசஸும் ஆக்டிவேஷன் ப்ராசஸும் நடக்கும். ஸோ சம்மேஷன் பார்க்கும்போது f of x is equal to x1 into W1 plus x2 into W2 plus bias into W0. ஸோ இப்போ இதுக்கு வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f of x is equal to 1 into 0.2 plus 1 into 0.7 plus 1 into minus 0.1. இதை நம்ம கம்ப்யூட் பண்ணும்போது நமக்கு வந்து f of x 0.8ன்னு கிடைக்குது. இது சம்மந்த வேல்யூக்கு வந்து நம்ம ஆக்டிவேஷன் அவுட்புட் ஜென்ரேட் பண்ணோம்னா நம்மளோட f of x 0.8 வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருக்கிறதுனால நம்மளோட ப்ரெடிக்டட் அவுட்புட் அதாவது y அவுட் வந்து இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நமக்கு கிடைக்கும். இந்த இன்புட் இன்ஸ்டன்ஸ் x1 ஈக்குவல் டு 1, x2 ஈக்குவல் டு 1ஓட ஆக்சுவல் அவுட்புட்டை நம்ம ட்ரூத் டேபிளில் ரெஃபர் பண்ணோம்னா 1ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளோட ஆக்சுவல் அவுட்புட் வந்து 1, நம்மளோட ப்ரெடிக்டட் அவுட்புட்டும் 1. ஸோ ஆக்சுவல் அவுட்புட்டும் ப்ரெடிக்டட் அவுட்புட்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால எரர் வந்து இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ எரர் இல்லாதனால நமக்கு இந்த வெயிட் அப்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம். ஸோ நோ எரர், ஸோ நோ வெயிட் அப்டேஷன். ஸோ ஃபோர்த் இன்புட் இன்ஸ்டன்ஸ் ஃபீட் பண்ண பிறகு நம்மளோட ட்ரைனிங் ப்ராசஸில் வெயிட் அப்டேஷன் நடக்காது. ஸோ பழைய வெயிட்ஸ் தான் அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடியும் போது நம்ம 4 இன்புட் இன்ஸ்டன்சஸ் ஃபீட் பண்ணியிருக்கோம். இந்த 4 இன்புட் இன்ஸ்டன்சஸ் ஃபீட் பண்ணி முடிக்கும் போது நமக்கு கிடைச்சிருக்கிற வெயிட் வந்து W1 ஈக்குவல் டு 0.2, W2 ஈக்குவல் டு 0.7, W0 ஈக்குவல் டு மைனஸ் 0.1. ஸோ இந்த நெட்வொர்க் ட்ரைனிங்கை வந்து நம்ம நிறைய ஐட்ரேஷன்ஸ்க்கோ எபோக்ஸுக்கோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம இப்போ இந்த ப்ராப்ளமில் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனோட ஸ்டாப் பண்ணுறோம். நம்மளோட கன்ஸ்ட்ரக்டட் சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஸ்ட்ரக்சரை இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அதோட வெயிட்ஸ் W1, W2, W0 வந்து W1 ஈக்குவல் டு 0.2, W2 ஈக்குவல் டு 0.7, W0 ஈக்குவல் டு மைனஸ் 0.1. ஸோ சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில் மெயின் பார்ட்டுன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரைனிங் ப்ராசஸ் தான். இந்த ட்ரைனிங் ப்ராசஸ் அந்த நெட்வொர்க்குக்கு தேவையான வெயிட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது தான் மெயின். ஸோ நம்ம ஒரு ஐட்ரேஷனுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வெயிட்ஸ் வந்து W1 ஈக்குவல் டு 0.2, W2 ஈக்குவல் டு 0.7, W0 ஈக்குவல் டு மைனஸ் 0.1.
இப்போ இதை வந்து வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சப்போஸ் வந்து ஒரு இன்புட் x1 ஈக்குவல் டு 0 அண்ட் x2 ஈக்குவல் டு 1 அதோட அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வெயிட்ஸை வச்சு நம்ம வந்து இந்த டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு கம்ப்யூட்டேஷனல் நோடுக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வெயிட்ஸும் நம்மளோட இன்புட் காம்பினேஷனையும் ஃபீட் பண்ணோம்னா அதுக்கு சம்மேஷன் ப்ராசஸும் ஆக்டிவேஷன் ப்ராசஸும் பண்ணிவிட்டு அதோட ப்ரெடிக்டட் அவுட்புட் என்னவா வருதுன்னு பார்க்கலாம். அந்த ப்ரெடிக்டட் அவுட்புட்டும் ஆக்சுவல் அவுட்புட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வெயிட்ஸ் வந்து பெஸ்ட் வெயிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம அதை வந்து ட்ரையல் பார்க்கலாம். ஸோ நம்மளோட இன்புட் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் கேஸ் வந்து x1 ஈக்குவல் டு 0, x2 ஈக்குவல் டு 1. இப்போ இதோட அப்டேட்டட் வெயிட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா w1 ஈக்குவல் டு 0.2, w2 ஈக்குவல் டு 0.7, w0 ஈக்குவல் டு -0.1. இப்போ இதுக்கு வந்து f of x அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ f of x ஈக்குவல் டு x1 இன்ட்டு w1 ப்ளஸ் x2 இன்ட்டு w2 ப்ளஸ் பயாஸ் இன்ட்டு w0. நம்மளோட x1 x2 இதில் போட்டுக்கலாம், பயாஸ் இன்புட் ஒன்னையும் போட்டுக்கலாம். w1 w2 w0 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற நெட்வொர்க் வெயிட்ஸை அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட f of x is equal to 0 into 0.2 plus 1 into 0.7 plus 1 into minus 0.1. ஸோ இப்போ நம்மளோட f of x வேல்யூ 0.6ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஆக்டிவேஷன் அவுட்புட் ஜென்ரேட் பண்ணோம்னா இட் இஸ் கிரேட்டர் f of x வந்து கிரேட்டர் தேன் 0. ஸோ ப்ரெடிக்டட் அவுட்புட் வந்து 1ன்னு கிடைக்கும். ஆக்சுவலாக அக்கார்டிங் டு தி ஆர் கேட் வந்து எனி ஒன் இன்புட் ஒன்னாக இருந்தாலும் அவுட்புட் ஒன்னாக தான் இருக்கும். ஸோ இதோட ஆக்சுவல் அவுட்புட்டும் ஒன்று தான், ப்ரெடிக்டட் அவுட்புட்டும் ஒன்று தான். ஸோ தேர் இஸ் நோ எரர். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வெயிட் வந்து இட்ஸ் பெஸ்ட் வெயிட்னு சொல்லலாம். இதே மாதிரி நம்மளோட ஆர் கேட்டோட எல்லா இன்புட் இன்ஸ்டன்ஸுக்கும் இந்த வெயிட்ஸை நம்ம அப்ளை பண்ணோம்னா இந்த வெயிட் வந்து எல்லா இன்புட்டுக்கும் வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு பெஸ்ட் வெயிட்டாக இருக்கும். இது நம்ம எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்லேயே நமக்கு கிடைச்சிருச்சு. ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நிறைய இன்புட் இன்ஸ்டன்சஸ் இருக்கும்போது நமக்கு ஒரு ஐட்ரேஷன் பார்த்தாது. ஸோ செவரல் ஐட்ரேஷன்ஸில் தான் வந்து நம்மளால் ஒரு ஃபைனல் வெயிட்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான் ஃபார் ஆர் கேட் வந்து யூஸிங் பெர்செப்ட்ரான் லேர்னிங் ரூல் வச்சு தான் நம்ம வந்து வெயிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.